இந்த பையன் கூட ரைட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட ஏதோ சொல்ல தோணுது நண்பா. ஒரு சின்ன குழந்தை பிறந்ததுமே அது எதுக்காக பிறக்கிறோன்னு தெரியாமலேயே பிறந்து வளர்ந்து படிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணணும், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு சத்தியமாக தெரியாது. இருந்தாலும் அது பண்ணித்தான் ஆகணும். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் ஒருத்தனா நீ வளர முடியும் அப்படி சொல்லுவாங்க. அந்த குழந்தை வளர்ந்ததுமே நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலையை பார்த்து அனுப்புவாங்க. அந்த குழந்தையும் வேலைக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணி மறுபடியும் அதோட குழந்தைக்கு இதே இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம். இது இல்லைங்க வாழ்க்கை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதை அவன் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நம்மளால் அவனோட வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால் அவனோட வாழ்க்கையை வாழவும் முடியாது. அவனுடைய வாழ்க்கையை அவன் தான் வாழணும். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வாழணும். ஸோ கைஸ், ரைடர் ரெடி ஆகிட்டாப்பில். ஸோ கிளம்பலாம். இந்த குட்டி பையனுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இல்லை. நாங்கள் ரோட் சைடுக்கும் போக போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் தான் ஓட்ட போகிறோம். இங்கே வண்டியாக அந்தளவுக்கு வராது. ஸோ பிரச்சனை இல்லை. ரெடியா? தெறிக்கி விடலாமா? ரைட்டு. ஆன்னு சொல்லிட்டு கண்ணாடியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். வண்டி ஓட்டாமல் பாட்டி வருது. பாட்டி பைக்கிட்டோன்னே பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி ஓட்டுறான்னு பைக்கை? வேறு லெவலாக ஓட்டுவான் அதெல்லாம். உனக்கு எந்த பைக்கடா பிடிக்கும்? உனக்கு என்ன பைக்கு பிடிக்கும்? பெரிய பையன் எனக்கு அப்புறம் என்ன பைக் வாங்குவேன்? நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனா? இந்த பைக் வாங்க சொல்லி கொடுத்தேனா நான்? ஆமாவா? இல்லையா? சரி ரைட்டு. சரி காய்ஸ், நான் சொல்லிக் கொடுக்கல. உனக்கு எந்த பைக்கடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி கேட்டுருப்பேன் நான். அவன் புல்லட் தான் அப்படி சொல்லுவான். கரெக்டாக உள்ள கூடி போயிடணும். இதுதான் அவன் திறமையை காட்ட போகிறேன். வேறு லெவல். ஏன் இந்த பைக் நான் ஓட்ட சொல்லி தைரியமாக கொடுக்குறேன் அப்படின்னு நண்பா, பைக்கோட ஹேண்ட்லிங் வேறு லெவலாக இருக்கும். சின்ன பசங்க பிடிச்சாலும் சரி வாபிள் ஆகாது. இப்படின்னா ஆடாது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இவனே திருப்பினாலும் கரெக்டாக திருப்ப முடியாது. அதுக்காக அந்த பைக் கையில் கொடுக்குறேன் இவனுக்கு நம்பி. ஸ்லோ போட்டோம். ஸோ கைஸ், உங்களுக்கு பைக்கை ஓட்ட தெரியாதுன்னா பிரச்சனையே இல்லை. நான்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டி பழகினது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா பைக்கில் தான் பைக் ஓட்டி பழகினேன். ஸ்ப்ளெண்டர். ஸோ அந்த பைக் ஓட்டவங்க ஆளே இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த பைக்கில் நான் பைக் ஓட்டி பழகினேன். ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ஏதோ ஃப்ளைட்டை ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழகி போச்சு, ஈஸி ஆயிடுச்சு. ரைடிங் போதும். உனக்கு இப்போ போய்ட்டு வாட்ச் வாங்கலாம் சரியா? ஸோ நாங்கள் போயிட்டு நிறையா பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படியே போகலாம் நண்பா. கூட அப்படியே வாங்க, ஜாலியாக ரைட் பண்ணுவோம். ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு தான். அதே மாதிரி இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடையாது. அதுவும் வேறு ஒருத்தவங்களுக்கு தான் வாங்க போகிறேன். எனக்கெலாம் அதெல்லாம் வாங்க மாட்டேன் நண்பா. எனக்கும் வாட்ச்சு இயர்ஃபோன்லாம் வாங்கணும் ஆசை தான். இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வாட்ச்சு இயர்ஃபோன்லாம் வாங்கி 2-3 வருஷம் இருக்கும். எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா மட்டும் நான் ரொம்பவே யோசிப்பேன் நண்பா. பட் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னா யோசிக்க மாட்டேன். எனக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னா 10 வாட்டி யோசிப்பேன், இது வாங்கணுமா அப்படின்னு. ஐயையோ, என் சட்டப்பட்டனையே அவுத்துடுறானே பையன். அதே மாதிரி எனக்கு ஒரு பொருள் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த பொருளை நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுவேன் நண்பா. அது ஃப்ரீயாக கிடச்சாலும் சரி, ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுவேன். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறு சாதாரண ஒரு கயிறு தான். இது நான் மாரத்தான் ஓடும்போது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணும்போது எனக்கு கையில் கொடுப்பாங்க. அந்த ஒரு ப்ரூஃப்காக இந்த கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்த ஒரு கயிறு தான். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் கட்டினேன். அது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா சேர்த்து வச்சுட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக ரைட் பண்ணணும்பா. ஒரு நாள் ரைடு ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் சிட்டியாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ரைடை பிளான் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்மா. ஸ்மார்ட் சிட்டி மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் நம்ம போயிட்டு அடுத்த ஒரு லாக்கில்.
ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா போய்ட்டு வாட்ச் வாங்கிடுவோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான் பையன். ஸோ வாட்ச் வந்து எங்கே இருக்கும், இங்கே ஒரு கடை இருக்குமே ஹோப்ஸில் இதாக இருக்குது. ஸோ நண்பா கொஞ்சம் இருங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ கைஸ் வாட்ச் வந்து வாங்கியாச்சு. நான் இயர்ஃபோன் மட்டும் போய்ட்டு வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹோப்ஸில் இருக்கோம். நம்ம ஹோப்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து போலீஸ் வந்து நிற்பாங்க. ஒரு வாட்டி வந்து மாட்டிக்கிட்டேன் நண்பா, ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. பட் ஓவர் ஸ்பீடுனா எவ்வளோ சொல்கிறது அப்படின்னா ஒரு 60ல் வந்தேன், 50க்குள்ளே தான் போகணும்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க நண்பா. எப்போவுமே நிற்பாங்க, அதனால சொல்கிறேன். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, எப்போவுமே நிற்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நம்ம வந்து வந்துட்டோம் நண்பா அந்த இடத்துக்கு. நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன் இயர்ஃபோன் வந்து வாங்கி வைங்க அப்படி சொல்லி. ஸோ வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய்ட்டு வரேன். இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 850 வந்துச்சு. வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வந்து வந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து வாங்கிட்டோம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு வந்து அதை காமிச்சிடுறேன். ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு அன்பாக்சிங் தான், ஓகேங்களா? பெரிய அன்பாக்சிங் கிடையாது, லைட்டாக. ஸோ கைஸ் வாட்சை காமிடா பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த க்யூட் வாட்ச். லைட்டாக இருக்கீங்கடா, நல்லா இருக்கா ஆச்சு? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஃபோனு, ரியல்மி பிராண்டு. ஸோ இது நல்லா தான் இருந்துச்சு, யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் கூட ரெக்கார்ட்லாம் பண்ணிக்கலாமாமா. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஒன்று வாங்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து வாங்கிட்டு நண்பா. அதே மாதிரி நான் எதுக்கு இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வாங்குவேன். வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா, ஜாலியாக சுற்றியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போகணும். ஸோ இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி நண்பா. நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். வணக்கம், ஜெய்ஹிந்த் சொல்லியிருக்கா. சூப்பர்.